வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் சாதனைகள் 19 பார்க்க போறோம். இதில எதை குறித்துன்னா, லோன் கட்டணத்தில வந்து இஎம்ஐ குடுத்துருக்காங்க கோவிட்-19 டைம்ல. அத பத்தி பார்க்க போறோம். கோவிட்-19 பேண்டமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் கொரோனா, 2வது கொரோனா அந்த 2 கட்டமா வந்துச்சு. கொரோனா வந்துச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, முதல் கொரோனா வரும்போது வந்து முதல்வர் வந்து பொறுப்பேத்த உடனே பார்த்தீங்கன்னா, அ உயிர் காக்கும் மருந்துகள் வந்து அ நெறையா ஹாஸ்பிட்டல் குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 5,00,000 காப்பீடு குடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தல்ல போய் பார்த்தோம். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, லோன் வந்து ஓவர் டியூ ஆச்சு நெறைய பேரு. அதுக்கெல்லாம் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு வந்து சலுகைகள் வந்து ஏற்படுத்தி குடுத்தாங்க. பிரைவேட் பேங்க்ல, நேஷனல் பேங்க்ல, அப்புறம் சொசைட்டி பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கோவிட்-19ல வந்து லோன் டியூ இஎம்ஐ கட்ட முடியாத மாரி வந்து நடைமுறைக்கு வந்தது. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, லோன் கட்டுறதுக்கு வந்து சலுகைகள் குடுத்தாங்க. ஒரு சில மாதங்கள்ல வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இஎம்ஐ எல்லாம் பே பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்லாம் சொல்லி தமிழக அரசு அறிவிச்சாங்க. இதனால வந்து தமிழகம் முழுவதும் வந்து நெறைய பேர் பயனடைஞ்சாங்க. அவங்க அதுக்கப்புறம் நெறைய பேர் வேல போயிடுச்சு. அப்பலாம் கூட அ கோவிட்-19 பேண்டமிக்னால வந்து நெறைய பேருக்கு வேல போச்சு. அப்பலாம் இந்த லோன் கட்ட முடியாத சிச்சுவேஷன் இருந்தப்பலாம் அது வந்து மிகவும் கை குடுத்தது. இதெல்லாம் வந்து தமிழக அரசின் சாதனைகள் கடந்த 5 ஆண்டுகள்ல. இந்த சாதனைய சொல்றதுக்காக தான் வீடியோ போடுறோம். இது தமிழக அரசு சாதனைகள் 19 இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம்.